வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சப்ஜெக்ட் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்லேருந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம், அதில் இருக்கக்கூடிய பேசிக் இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த தகவல் இப்போ மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கும் மற்றும் தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜிபேட் எக்ஸாமினேஷன், இஎஸ்ஐ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன், ஜிப்மர் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன், எல்லா விதமான ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் பேசிக்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டுறோம். அந்த வகையில் 12 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் முதல் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தீஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ்? ஆப்ஷன் ஏ பேரஞ்சியல் டான்சில்ஸ், ஆப்ஷன் பி லாரிங்கோஃபேரிங்ஸ், ஆப்ஷன் சி ஓரோபேரிங்ஸ், ஆப்ஷன் டி லாரிங்ஸ். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பேரஞ்சியல் டான்சில்ஸ் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், டான்சில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், பேன்க்ரியாஸ், லிவர். இதில் பார்த்தோம் அப்படின்னா பேன்க்ரியாஸும் லிவரும் இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாத ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது டான்சில்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா குரல் வளை என்று சொல்லக்கூடிய பேரிங்ஸில் தான் இருக்கும். ஸோ டான்சில்ஸ்னால் என்ன அப்படின்னா உள்நாக்கு என்று பொருள். ஸோ அது குரல் வளையில் தான் இருக்கக்கூடியது. டான்சில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் மீன்ஸ் குரல் வளை, டான்சில் அப்படின்னா உள்நாக்குன்னு அர்த்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, நார்மல் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் டேஷ்? 4000 ml, 1000 ml, 2500 ml, 500 ml. நார்மல் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதாவது நாம் இன்ஸ்பிரேஷனில் உள்ளே இழுக்கக்கூடிய காற்றினுடைய இருப்பு கொள்ளளவுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நார்மல் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உள் சுவாசம்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிடுவோம். அந்த டைமில் இருக்கக்கூடிய இருப்பு காற்றினுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுதான் ரிசர்வ் வால்யூம் அப்படிங்கிறது. அதுக்கு நமக்கு சஜஸ்ட் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னா 1000 ml. நார்மல் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் 1000 ml. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4, C-shaped hyaline cartilage are present in larynx, trachea, pharynx, none of the above. அதாவது மூச்சுக்குழாய் என்று சொல்லக்கூடிய ட்ரக்கியாவில் தான் C-shaped hyaline cartilages இருக்குது. அதாவது கார்ட்லேஜஸ் அப்படின்னா குருத்தெலும்புன்னு சொல்லி பேர். C-shaped hyaline cartilage அது நம்மளுடைய கார்ட்லேஜில் ஒரு டைப்பு. C-shaped hyaline cartilages ஆர் ப்ரெசன்ட் இன் ட்ரக்கியா, அதாவது மூச்சுக்குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக்கியாவில் இந்த C-shaped hyaline cartilages இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, தி ரைட் அண்ட் லெஃப்ட் லங்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 lobes and 2 lobes respectively. 2 lobes and 3 lobes respectively. 3 lobes each, none of the above. அதாவது நம்மளுடைய இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் நுரையீரல்களில் எவ்வளவு கதுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் 3 lobes and 2 lobes respectively. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the right and left lung anatomy are similar but asymmetrical அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் லங்கில் பார்த்தோம் அப்படின்னா 3 lobes இருக்குது. அது என்ன அப்படின்னா ரைட் அப்பர் லோபு RUL அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் மிடில் லோபு RML அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட் லோவர் லோபு RLLன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெஃப்ட் லங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதில் 2 lobes இருக்குது. லெஃப்ட் அப்பர் லோபு LUL மற்றும் லெஃப்ட் லோவர் லோபு LLL அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய கதுப்புகள். அதை எப்படி சொல்லணும்னா 3 lobes and 2 lobes ரெஸ்பெக்டிவ்லி. ஃபஸ்ட்டு ரைட் லோபு சொல்கிறோம், அதற்கு அடுத்தாற்போல் லெஃப்ட் லோபு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி கொஸ்டின் நம்பர் 6, தி நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப்
intercostal muscles are 14, 10, 11, 9. இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 pairs அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது the muscles that make up the thorax wall include the 3 intercostal muscles. அது என்னலாம் அப்படின்னா external, internal and innermost muscle சொல்கிறாங்க. The subcostalis and the transverse thoracis. அதாவது 11 pairs of intercostal muscles are in each of the intercostal spaces. ஒவ்வொரு intercostal spacesலையும் 11 pairs of muscles இருக்குன்னு சொல்கிறாங்க. They are arranged from superficial to deep. ஸோ நமக்குடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 11 pairs. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. The total lungs capacity is about dash. 500 ml, 100 ml, 200 ml, none of the above. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது நம்மளுடைய ஆப்ஷன் நன் ஆஃப் தி அபவ்னு சொல்லணும். அதாவது டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத டிஎல்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் த லங்ஸ் கேன் accommodate or sum of all volume compartments or volume of air in lungs after maximum inspiration. அதாவது நாம் நல்ல ஒரு டீப்பான இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு லங்ஸ் கெப்பாசிட்டி இருக்கோ அதை சொல்கிறாங்க. அந்த நார்மல் வேல்யூ இஸ் அபவுட் 6000 ml. அதாவது 4லேருந்து 6 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் லங் கெப்பாசிட்டியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா சம்மரேஷன் ஆஃப் த 4 பிரைமரி லங் வால்யூம், அதாவது டிவின்னு சொல்கிறாங்க, ஐஆர்வின்னு சொல்கிறாங்க, இஆர்வி, அப்புறம் ஆர்வி. இந்த நாளுடைய சம்மேஷன் தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு டோட்டல் லங் கெப்பாசிட்டியை பொறுத்த மட்டும் 4 to 6 லிட்டர்ஸ் இருக்குது. நம்மளோட ஆப்ஷன்ஸில் வந்து 500, 100, 200, நன் ஆஃப் தி அபவ் இருக்குது. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபவ். சம்டைம்ஸ் நன் ஆஃப் தி அபவும் ஆன்சர் இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. தி அக்குமுலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இன் லங்ஸ் இஸ் கால்டு டேஷ். அனோக்சியா, அஸ்பெக்சியா, அனோரெக்சியா, நன் ஆஃப் தி அபவ். அதாவது நம்மளுடைய லங்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வந்து அக்குமுலேட் ஆகிருந்தனால அதுக்கு என்ன பேர் கேட்டுருக்காங்க. கண்டிப்பாக அனோரெக்சியா கிடையாது. அனோரெக்சியாங்கிறது லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் சொல்லுவாங்க, அது பசியின்மைன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பெக்சியாவா இல்லை அனோக்சியாவா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து அனோக்சியா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அனோக்சியா ஹேப்பன்ஸ் வென் யுவர் பாடி ஆர் பிரெயின் கம்ப்ளீட் லாஸஸ் இட்ஸ் ஆக்சிஜன் சப்ளை. ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிருந்தால் அதுக்கு பேர் அனோக்சியான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஸ்பெக்சியா அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஆஸ்பெக்சியா அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பெக்சியா ஹேப்பன்ஸ் வென் அவர் பாடி does not get enough oxygen to keep us from passing out. ஸோ நம்மளுடைய பாடியில் வந்து ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கார்பன் டை ஆக்சைடு வந்து அதில் இருக்குது. ஸோ நம்ம அதுதான் வந்து ஆஸ்பெக்சியான்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பெக்சியா. தென் டிப்தீரியா இஸ் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் டேஷ். லாரிங்ஸ், பிரான்கை, ஃபேரிங்ஸ், ட்ரக்கியா. ஸோ டிப்தீரியா இஸ் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் சைன் ஆஃப் டிப்தீரியா இஸ் ஸ்வாலன் கிளாண்ட்ஸ், அதாவது என்லார்ஜ் லிம் நோடா. அடுத்து இந்த நெக் டிப்தீரியா இஸ் எ சீரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் தி மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் த நோஸ் அண்ட் த்ரோட். இதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொரைன் பாக்டீரியம் டிப்தீரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. The number of respiratory cycles per minute in normal quiet breathing is dash. 10, 15, 20, 8. அதாவது ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மற்றும் ஒரு எக்ஸ்பிரேஷன் இதை சேர்த்தது தான் ஒரு ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்னு சொல்கிறாங்க. நார்மலாக நாம் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு 4 seconds ஆகும். ஸோ பெர் மினிட்டுக்கு 60 seconds இருக்குது நமக்கு. அப்போது 60 divided by 4, 50 number of respiratory cycles
பெர் மினிட் இன் நார்மல் குவைட் ப்ரீத்திங். இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீத்திங் வந்து பெர் மினிட்டுக்கு 15 இருக்கும். அதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் பெர் மினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் வில் பி 15. தென் கொஸ்டின் நம்பர் 11, அதாவது நம்ம கொஸ்டின் நம்பர் 3லே ஏற்கனவே பார்த்துட்டோம், அது திரும்ப ஒரு டைம் எழுதியிருக்கிறோம். நார்மல் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் டேஷ். அது 4000 ml, 2500 ml, 1000 ml, 500 ml சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே. 1000 ml அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, tidal volume is amount of air which passes into and out of lungs during each cycle, can be inspired with the maximum effort, can be expelled from lungs during maximal expiration, none of the above. அதாவது டைடல் வால்யூம் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது டைடல் வால்யூம் என்ன சொல்கிறாங்கன்னா, டைடல் வால்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஏர் that moves in or out of the lungs with each respiratory cycle. அதாவது ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன்லையும் எக்ஸ்பிரேஷன்லையும் மூவ் ஆகக்கூடிய, அதாவது பிரீத் இன் பிரீத் அவுட் அதில் மூவ் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஏர் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கொஸ்டினை பொறுத்த மட்டும் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன், தி டைடல் வால்யூம் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஏர் விச் பாசஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் லங்ஸ் டியூரிங் ஈச் சைக்கிள். ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்லையும் நம்மளுடைய லங்ஸுக்கு உள்ளே போகக்கூடிய ஏரோடைய அமௌண்ட்டும் நம்மளுடைய லங்ஸ்லேருந்து வெளில வரக்கூடிய ஏரோடைய அமௌண்ட்டும் எவ்வளவோ அதுதான் டைடல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 12th and last question, change in partial pressure of oxygen and carbon dioxide gas in the blood is responded by dash. Baroreceptor, chemoreceptor, alpha receptor, none of the above. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஆன்சர் கீமோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது கீமோ ரிசெப்டார்ஸ் அப்படிங்கிறத வந்து கீமோ சென்சார்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக கீமோ ரிசெப்டார்ஸ் ஆர் லொக்கேட்டட் டு ஏரியாஸ் ஆன் தி வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த மெடுல்லா. நவ் ஆர் தாட் டு பி present in many locations within the brainstem, cerebellum, hypothalamus and midbrain. இதுதான் வந்து கீமோரிசெப்டாரோடைய லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் சேஞ்ச் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இன் த பிளட் இஸ் ரெஸ்பாண்டட் பை கீமோ ரிசெப்டார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12 கொஸ்டின்ஸ் மற்றும் அதோட தமிழ் விளக்கம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். எனிவே, ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாமினேஷன், பிரைட்ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஹெல்த்தி ஃபார்மசி கேரியர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.